முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் காணும் கேட்டு விலகி ஓடு இயேசு நாமம் பாடி வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள், இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அனைத்து புனிதர்கள், ஆண்டவரை தேடுவோர், ஆண்டவரை நாடியோர் இவர்களே. இவ்வுலகில் சாதாரண மனிதர்களாக நம்மை போன்று பிறந்து கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வேதசாட்சிகளாக, மறைசாட்சிகளாக, கிறிஸ்துவால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டதனால் ஆகியோன் என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஏற்ப பிரித்தெடுக்கப்பட்டு இன்று இறைவன் முன்னிலையில் த ட்ரையம்பர்ட் சர்ச் வெற்றி பெற்ற ஒரு திரு அவையாக இறைவனை முகமுகமாக தரிசித்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்காக பரிந்து பேசுகின்ற இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், புனிதர்களாக அங்கீகரிக்கப்படாதவர்கள். இதன் மூலம் நாமும் ஒரு நாள் புனிதராகலாம் என்ற ஒரு நம்பிக்கையை திரு அவை இன்று நமக்கு சொல்லித் தருகின்றது. எனவே எல்லா புனிதர்களுடைய விழாவை கொண்டாட விண்ணத்திலே நாமும் இறைவனை நாடுவோம் என்ற நம்பிக்கையிலே இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரு மகனை உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வேறு பயங்களைந்தும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாடச் செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடுமது இரக்கத்தை எங்களுக்கு மிகுதியாய் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றி பிளறைவனாய் என்றென்றோ வாழ்ந்த ஆட்சி என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில்
நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24. பதிலுரை. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர். பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. தலைமுறையினர் இவர்களே. தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம்.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இறைவனை பிரதிபலிப்பவர்கள், இறைவனை தேடியவர்கள், ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள்தான் அனைத்து புனிதர்கள். அனைத்து புனிதர்கள் என்று நாம் சொல்லுகின்ற இந்த நேரத்தில்
புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள், அங்கீகரிக்கப்படாதவர்களும் இருக்கின்றார்கள். புனிதம் அல்லது புனிதர் என்பதை எபிரேய மொழியில் குவேதோஸ் என்றும் கிரேக்க மொழியில் ஆகியோன் என்றும் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது வேறுபடுத்தப்பட்ட என்ற வார்த்தையிலே இது பொருள் கொள்ளப்படுகிறது. இவர்கள் யான் வேறுபடுத்தப்பட்டார்கள் என்றால், இவர்கள் யான் பிரித்தெடுக்கப்பட்டார்கள் என்றால், கடவுளுக்காக தங்களையே சாதாரண மனிதர்களாக பிறந்த இவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக திகழ்ந்தார்கள். தங்களது சான்று வாழ்வின் வழியாக இறைவனை பலருக்கு அறிமுகப்படுத்தியவர்கள். என்றும் இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், தம்மை நோக்கி மன்றாடுபவர்களுக்காக இறைவனிடம் பரிந்துரைப்பவர்கள். அதைத்தான் நாம் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம். 1,50,000 மேலானவர்கள் இறைவனுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையில் என்று அந்த இறை மாட்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் உயிரையே இறை மாட்சிக்காக கையளித்தவர்கள். த ட்ரையம்பன்ட் சர்ச். 3 விதமான திருச்சபை இருக்கிறது. த ட்ரையம்பன்ட் சர்ச் அது இவங்க. த சஃபரிங் சர்ச், துன்புறும் திரு அவை, அதுதான் நாளை நாம் கொண்டாட இருக்கின்ற அந்த உத்தரிக்கின்ற துன்புறுகளில் இருக்கின்ற ஆன்மாக்களுடைய விழா. மிலிட்டன்ட் சர்ச், போராடும் திரு அவை, அதுதான் நாம் இந்த புனிதமான நிலையை அடைவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த திரு அவையிலே மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றோம். எனவே இந்த நிலையை நாம் அடைவதற்காகத்தான் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டோம். எனவே இந்த நிலை பல்வேறு காலகட்டங்களில் அல்லது இந்த புனிதம் என்பது நம்முடைய திரு அவையால் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஏறக்குறைய 64ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அதற்கு முன்பாக புனித முடியப்பர் ஸ்டீஃபன் மறைசாட்சியாக உயிரிழக்கின்றார். மறைசாட்சிகள் தொடக்க காலத்திலே கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்தவர்கள் புனிதர்களாக கருதப்பட்டார்கள். 64ஆம் ஆண்டில் ரோமில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியதற்காக முதலில் ஏற்பாடு செய்தவர் நேரோ மன்னன். அவருடைய காலத்தில்தான் புனித பேதுருவும் பவுலும் கொலை செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு கிறிஸ்தவர்களாக தொடக்க காலத்திலே துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சிகளாக மரித்தவர்கள் வேத சாட்சிகளானவர்கள் புனிதர்களானார்கள். பிறகு 300 முதல் 311 வரை ஆண்ட தியோக்லியமனுடைய காலத்தில் தான் கொடூரமான வேத காலம் நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் சித்திரவதையை அனுபவித்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் புனிதர்களாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு 313ஆம் ஆண்டிலே கான்ஸ்டன்டைன், ஹெலனுடைய மகன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவராக மாறிய பிறகு கிறிஸ்து மதம் அரச மரமாகின்றது. எனவே ரோமிலே தேவாலயங்களும் நினைவு சின்னங்களும் புனிதர்களுக்காக அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே கட்டப்படுகின்றன. அவ்வாறுதான் ரோமிலே திருத்தல பேராலயங்கள், பசிலிக்காக்கள் உருவாகின்றன. அதற்கு பிறகு அதான் இன்னைக்கு நாம் கொண்டாடுகின்ற விழா. மே மாதம் 13ஆம் நாள் 609ஆம் ஆண்டு திருத்தந்தை போனிபாஸ் அவர்கள் ரோமிலே பாந்தேன் சர்ச், பாந்தேன் என்றால் பல கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம் ரோமிலே இருக்கிறது. நம்முடைய இந்த பாதி தான் இருக்கும், இந்த முன்பகுதி. அதனுடைய ஆர்கிடெக்ட் அந்த கட்டடத்துவம் நிபுணத்துவம் என்னவென்றால், மேலே ஓப்பனாக இருக்கும், ரவுண்டாக இருக்கும். எவ்வளவு மழை பெய்தாலும் உள்ளே ஒரு துளி கூட விழுவாது. முதல் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட அந்த அதிசயம். எனவே அது சூரிய கடவுளுக்காக, பல கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அந்த பாந்தையனுடைய ஆலயத்திலே வேத காலமே அதிகமாக இருந்ததனாலே இந்த போனிபஸ் என்ன செய்கிறார் என்றால், லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் வேத சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து கிறிஸ்துவுக்காக இவர்கள் மரித்திருக்கிறார். எனவே இந்த ஆலயத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் திருடுகின்றார்கள், அழிக்கின்றார்கள் என்று அவர் பயந்து இந்த அனைத்து வேதசாட்சியுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஆலயத்திலே கொண்டாந்து அதை வைத்து அதை நேர்ந்தளித்து அனைத்து கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆலயத்தை புனிதர்களுக்காகவும் அன்னை மரியாவுக்காகவும் திருத்தந்தை 4ஆம் போனிபஸ் அவர்கள் வெளியிட்டதனால்தான் அந்த பாந்தேன் சர்ச்சானது இன்று அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுவதற்கான ஒரு திருத்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது.
பிறகு நவம்பர் மாதம் 1ஆம் நாள் 230ஆம் ஆண்டு கிரகரி தி தேர்ட் 3ஆம் கிரகோரியார் அவர்கள் திருத்தலத்திலே அனைத்து புனிதர்களுக்கும் நாம் உலா எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உரையை ஆற்ற 844ஆம் ஆண்டில் கிரகரி 4ஆம் கிரகரி அவர்கள் நவம்பர் மாத 1ஆம் தேதி இந்த கொண்டாட்டத்தை உலக திருவை முழுவதுக்கும் அதை நீடித்தார். அதன் பிறகு திருத்தந்தை சிக்ஸ்டஸ் 4ஆம் சிக்ஸ்டஸ் அவர்களால் முழு திரு அவைக்கும் இது ஒரு கடன் திருநாளாக அறிவிக்கப்பட்டது. எனவே அதை தொடர்ந்து நாம் இதற்காக நவநாட்களும் கொண்டாடி சில இடங்களிலே இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஆக முடியப்பர் ஸ்டீஃபன் தொடங்கி இன்று இந்த அனைத்து புனிதர்கள் உருவாவதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்திலே சாதாரண மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே கடவுளால் ஆட்கொள்ளப்படுகிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாக்கின்ற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அரசியும் புனிதியுமான புனித ஹங்கரி நகர எலிசபெத். சாதாரண மனிதர்கள் நாம் எப்படி புனித நிலையை அடைய முடியும்? கடவுளை தேடுகின்றவர்கள். இவர் 1207ஆம் ஆண்டு ஹங்கரி நாட்டு அரசர் அந்திரேயாவுக்கு மகளாக பிறந்தவர். 1221ஆம் லண்ட்ரேவையின் அரசன் 4ஆம் லூயி மன்னனுக்கு தன்னுடைய 13ஆம் வயதிலேயே மணமுடித்து கொடுக்கப்பட்டார். அரசியான எலிசபெத்து தான் அரசு என்றெல்லாம் பாராது ஏழைகள் வறியவர் யாவருக்கும் உதவி செய்து வந்தார். ஒரு முறை நாட்டில் கொள்ளை நோய் பரவிய போது ஏராள மக்கள் மடிந்து போனார்கள். அத்தகைய வேளையில் அரசு துன்புறக்கூடிய மக்களுக்கு ஓடோடி சென்று உதவி செய்தார். இது அவருடைய அத்தைக்கு பிடிக்கவில்லை. இதனால் அவளது அத்தை, அதாவது மன்னன் லூயிஸினுடைய தாயார், தன்னுடைய மகளிடம் மருமகளை பற்றி குறை கூறினாள். ஆனால் மன்னனோ தன் மனைவியின் மீது அளவு கடந்த பாசம் கொண்டிருந்ததால் அதனை அவன் கண்டுகொள்ளவில்லை. ஒரு நாள் அரசு எலிசபெத் திருவோரத்து நோய்வாய்ப்பட்டு கிடந்த தொழுநோயில் ஒருவரை அழைத்து வந்து தன்னுடைய வீட்டில் வைத்து சிகிச்சை அளித்து கொண்டிருந்தால், இதனை பார்த்து அவருடைய அத்தை தன்னுடைய மகனிடம் சென்று எல்லாவற்றையும் முறையிட்டாள். உடனே அவன் தன் தாயோடு வீட்டில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக அரசின் அறைக்கு வந்தான். அங்கே படுக்கையில் இயேசுவின் உருவில் தொழுநோயாளர் படுத்து கிடந்தார். அவருக்கு அரசி சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மன்னருடைய தாயார் தன்னுடைய மருமகளின் காலில் விழுந்து அவளை தவறாக புரிந்து கொண்டதற்காக மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு தன்னுடைய மருமகள் பிற நலப்பணிகள் புரிவதற்கு அவர் உறுதியாக இருந்து வந்தார். ஆக அயலாருக்கு சேவை செய்யும் யாவும் ஆண்டவருக்கு செய்யக்கூடும் என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆக புனிதர் என்பவர்கள் வேறு யாருமல்ல, மனிதர்களை அன்பு செய்து அவர்களுக்கு சேவை செய்வதன் வழியாக இறைவனை அடைந்தவர் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைகின்றது. நம்மை போல இந்த உலகத்திலே பிறந்தவர்கள். ஒரு ஆசிரியரிடம் பாடம் கற்ற முன்னால் மாணவனுடன் தந்த ஆசிரியரை சந்திக்க சென்றான். அவர் தன்னிடமிருந்த உடைமைகள் அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண குடிசையில் வாழ்ந்து வந்தார். இதை பார்த்த மன்னவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஆசிரியர் நீங்கள், எத்தனையோ மனிதர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றியவர்கள் நீங்கள், அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடிசையில் வாழ்வதா என்று கேட்டார். அதற்கு அவர், இந்த உலகத்தில் நான் ஒரு பயணிதான். பின்னர் அவன் மேலே சுட்டிக்காட்டி, விண்ணகம் நம்முடைய நிலையான வீடு, அங்கே வாழ்வதற்காகத்தான் நான் என்னுடைய செல்வத்தை எல்லாம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். ஆக இந்த மண்ணுலகில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு நாம் செல்லும் உதவி யாவும் விண்ணுலகில் நாம் சேர்க்கும் செல்வமாகும். அப்படிப்பட்ட வாழ்வு வாழும்போது நாமும் புனிதர்களாகின்றோம், தூயவர்கள் ஆகின்றோம் என்பதற்கு இந்த நிகழ்வு சாட்சியாக அமைகின்றது. மூன்றாவதாக இன்று வாசிப்பது அனைத்துமே அனுபவங்கள். நம்மை போல சாதாரணமாக மனிதர்களாக பிறந்தவர்கள், கடவுளை தேடியவர்கள், புனித நிலையை அடைந்தவர்கள். அன்னை தெரசாவின் சகோதரி ஆகா ஜனவரி மாதம் 4ஆம் நாள் 1970 அன்று தனது தங்கை ஆக்னஸ் என்ற அன்னை தெரசாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அம்மாவின் உடல்நிலை மிக மோசமாக உள்ளது, கடைசியாக ஒருமுறை உன்னை பார்க்க விரும்புகிறார் என்று வாசித்ததும் கலங்கி போன அன்னை துறவு நிலை தடுத்தாலும் புறப்பட தயாரானார். என் அம்மாதானே, என் பணிவாழ்வில் முதன்மை குரு, சாவை நெருங்கும் குருவை பார்ப்பது சீடரின் கடமையல்லவா? முடிவெடுத்தபடி அல்பேனிய அரசின் அனுமதி வேண்டினார். அந்த அல்பேனிய அரசு எச்சரிக்கொண்டு வைத்தது, இங்கே உங்கள் தாயாரை பார்க்க வரலாம், எந்த தடையும் இல்லை, ஆனால் இங்கு வந்த பிறகு உங்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவோம் என்ற செய்தி உறுதி கிடையாது.
நிபந்தனையை கேட்டு அதிர்ந்து போன கனத்த இதயத்தோடு பயணத்தை அன்னை தெரசா ரத்து செய்து விட்டார். அம்மாவுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு வழக்கமான வேலைகளில் இறங்கிவிட்டார். அதன் பிறகு 8 ஆண்டுகள் கழித்து அல்பேனிய அரசை அன்னைக்கு சிவப்பு கம்பளம் பிரித்து அழைப்பு விடுத்தது. 1978 மார்ச் மாதம் 28 அன்று அன்னை தனது சொந்த ஊரான ஸ்கபேஜையில் காலடி எடுத்து வைத்தார். ஆனால் ஒரு வருடத்திற்கு முன்பே அவரது சகோதரி ஆக்காவும் அம்மாவும் இறந்து போயிருந்தனர். ஆயிரக்கணக்கான அனாதைகளுக்கு ஆதரவாய் வாழ்ந்தவர் இப்போது அனாதையாகி போனார். ஆண்டவருக்காக, ஏழைகளுக்காக நாம் வாழுகின்ற காலத்திலேயே வாழ்ந்து மரித்த அன்னை தெரசா இன்று புனிதராக, கடவுளை தேடியவராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். தொடக்க காலத்திலே வேத சாட்சிகள் உயர்த்தப்பட்டார்கள். இன்று நம்மோடு வாழ்ந்தவர்கள் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆக புனிதர்கள் என்பவர்கள் ஏதோ உலக விண்ணகத்திலே பிறந்து வந்தவர்கள் அல்ல, மண்ணகத்திலே நம்மோடு பிறந்து வாழ்ந்தவர்கள். இறுதியாக உலக புகழ் பெற்ற ஆல்பர்ட் ஸ்வைசர் என்ற மருத்துவர் ஒருவர், லூத்தரன் சபையைச் சேர்ந்த ஆல்பர்ட் அவர்கள் 25 வயது இளைஞனாக இருந்தபோது மறையுரை வழங்குவதில், இறையியல் வகுப்புகள் நடத்துவதில் தன்னிகரற்ற புகழ் பெற்றிருந்தார். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவி வந்த தேவைகளை பற்றி கேள்விப்பட்ட ஆல்பர்ட் அவர்கள் தனது 30வது வயதில் பேராசிரியர் பதவி விட்டுவிட்டு மருத்துவம் படித்து ஆப்பிரிக்காவில் மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியிலே மருத்துவமனை ஒன்றை நிறுவி பணி செய்ய துவங்கினால், பல்வேறு இடர்கள், சிறைவாசம் என்று அவர் வாழ்வில் சவால்கள் வந்தாலும் வறுமையில் வாடி ஆப்பிரிக்க மக்களுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவ பணிகளை செய்து வந்தார். இவர் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற அற்புதமான மருத்துவ பணிகளுக்காகவும் இவ்வுலகில் ஆய்வுகள் செய்ததற்காக இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கின்றார்கள். 1952 ஆண்டு உலக அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகின்றது. இந்த விருதை பெறுவதற்காக அமெரிக்காவிலே சிகாகோவிலே வந்து இறங்கி ரயில் வந்திருந்த அவரை வரவேற்பதற்காக பத்திரிகையாளர்களும் பெரும் தலைவர்களும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்பர்ட் அவர்கள் ரயிலை விட்டு இறங்கியதும் கரவொலியும் காமரா ஒளிவிளக்கும் அந்த இடத்தை நிரப்ப தன்னை சிறிது நேரம் மன்னிக்கென்று சொல்லி ஆல்பர்ட் அவர்கள் அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்றார். அந்த ரயில் நிலையத்திலே ஒரு 2 பெட்டிகளை சுமந்தபடி தடுமாறி கொண்டிருந்த வயதான கருப்பின பெண்மணி ஒருவருக்கு உதவி செய்து அவரை ஒரு பேருந்தில் ஏற்றிவிட்ட பின் தனக்காக காத்திருந்தவர்களிடம் திரும்பி வந்தால் ஆல்பர்ட். நடந்ததை கண்ட ஒரு பத்திரிகையாளர் மற்றொருவரிடம், நான் இதுவரை கோவில்களில் மறையுரைகளை கேட்டிருக்கிறேன், இப்போதுதான் முதல் முறையாக நடமாடும் மறையுரையை பார்க்க என்று கூறினார். நற்செய்திக்காக தன்னுடைய மறையுரைகளை வழங்கி புகழ்பெற்ற ஆல்பர்ட் அவர்கள் தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியில் நற்செய்தியை வாழ்வாக்கினார். ஆக நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து புனிதர்களாயிருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளை தேடியவர்கள். நாமும் கடவுளை தேடுவோம், புனிதராவோம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன்.
இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். உவந்து நான் வருகின்றேன். என் வாழ்வை பலியாகவே என் வாழ்வை பலியாகவே என்னை முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன். சகோதர எனது முடிதமான பலி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டு என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று மது அன்லால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலை அடைந்து மாட்சி பெறுகின்றன மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேருதவிகளையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடும் வானதூதரின் பெருந்துரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. விண்ணகமும் மன்னகமும்
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவுருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினும் ஏற்பினைவு கூர்ந்து வாழ்வர் முப்பத்தையும் ஏற்பளிக்கும் குணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் கூலியும் புரிய தகுந்துடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநாகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தருளும். மேலும் உயரத்திலும் எதிர்நோக்கொடுத்திலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதையும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரே கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கந்தவராயிருந்தோர் ஆகிய போன அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவோடு அருளவும் என்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமே நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமலை திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். எங்கள் இதயம் என்னும் கோவிலில் வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில் வாரும் வாரும் எங்கள் இயேசுவே, எங்கள் இதயம் என்னும் கோவிலில். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள் இனிய தெய்வம் இயேசுவே, கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் ஆண்டவரும் இடமே உள்ளன. வல்லவர் நீர் தரும் உணவும் அழியா உணவாய் திகழ்கின்றது. நேரமெல்லாம் அது தேனினும் இனிதாயிருக்கின்றது. எம்முடன் நீரில்லா நேரமெல்லாம் அது நிலவில்லா வானமாய் விடுகின்றது. உண்மை ஒளியே உயிரே உணவை எழுந்திடுவார், அன்பே அருளே எம்மில் நீயும் கலந்திடுவார். வானம் இருந்து வந்து வையம் எழுந்து வந்த எங்கள்
இயேசுவே கண்ணில் மகிழ்ச்சி பொங்க நெஞ்சில் எழுச்சி பொங்க உம்மை இதயம் தன்னில் ஏந்துவோம். மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவருளும் நிறவியப்புக்குரியவனவும் தூயவரன உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திரு பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக விருந்தின் வீட்டுக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அளவுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணி செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தாந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகம் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் ஆட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படையில் நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் வரும்போதே அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடிய திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்மோடு நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் என்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாடு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் போடும் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Health, Vallakani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.